வணக்கம் வணக்கம். உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னென்றால், நான் தொடர்ந்து சொல்ல சொல்ல ஒரு மாதிரி தான். ஆனாலும் எனக்கு அந்த என்ன யூடியூப்பில் கொஞ்சமாவது அதுக்கு அங்கீகரிக்கப்படணுமென்றுட்டு நான் தேவையாக இல்லாத விஷயங்களையும் போட்டு கொண்டிருக்கிறேன் போலான்னு இருக்குது. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்றால் நான் தனித்து செய்கிறபடியாக தேவையில்லாத விஷயங்களை போட்டால் தான் கொஞ்சம் வியூஸ் வந்தாலாவது இப்போ ஓரளவு பார்க்குறார்கள். நான் இந்த கொரோனா டைம் போட்ட மியூசிக் சம்மந்தமானதையும் பார்த்தீங்களேண்டா கொஞ்சம் வந்துடும். அதால் தயவு செய்து பாருங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லாட்டா யூடியூப் ஃப்ரீ தானே, ஓன் பண்ணி போட்டு நீங்கள் உங்களுடைய அளவில் பாருங்க. அது தண்டவாட்டில் டைமே கூட்டுமென்று நினைக்கிறேன். எனக்கு பணத்துக்காண்டி இல்லை. இப்போ உதாரணத்தை சொல்ல போனால், நான் இன்றைக்கு ஒரு அனுபவ பகிர்வை உங்களோட கதைக்கலாம்ன்ட்டு தான் இதை ஒரு பீடிகையாக போடுறேன். என்னென்னு சொன்னால், லதாங்கி ஏழையும் இல்லை கோடீஸ்வரியும் இல்லை, சரியா? ஏழையும் இல்லை கோடீஸ்வரியும் இல்லை. ஆனால் சிக்கனம், சரியா? சிக்கனம் இங்கே ஒரு 5 ரூபாவை பெறலாம், அப்படித்தான். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பழைய சாப்பாடு, இப்போ 3 நாளாக பழைய சாப்பாடு கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உண்மையாக நெஞ்சுக்கு இது செய்தது, கொஞ்சம் ஏலாமல் எல்லாம் காட்டினது. அது பழைய சாப்பாட்டுன்ற விலை வந்து தெரிஞ்சது. அதிலும் பார்த்தா மேடம் பரணி நட்சத்திரக்காரர் பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாதான், சாப்பிட்டா வருத்தம் வருமென்று கூட இதில் போகுது, சரியா? அதால் நான் பழைய சாப்பாட்டை சிக்கனத்துக்காண்டி தான் அந்த வேலை செய்கிறது, சரியா? அது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த யாரையும் குறை கூறுறக்காண்டின்னு சொல்ல இல்லை. உண்மையில் நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் நான். இப்போ விரத காலம் தானே, ஒரு பக்கம் நல்ல எண்ணெய் சுண்டி நல்ல தூள்கறியோட எண்ணெய் சுண்டினபடி இது இருக்குது, என்ன மீன் குழம்பு அப்படி இருக்குது. விரதம் என்றபடியாக இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்களேண்டா குசினிக்கு முருக்கங்காய் பிரட்டல் போல் இருக்குது. முருக்கங்காய் விலை தெரியும் தானே உங்களுக்கு? பிரட்டல் போல் இருக்குது. இதில் 2 பழங்காரி, அது 2 வீசுவார்கள். ஆனால் லதாங்கேண்டா 3 நாளை வச்சு விரதத்தையும் தேடுவேன். அது வேறு. அதால் தான் நான் சொல்கிறேன், சிக்கனமாக இருந்துட்டால் நாங்கள் கடனாளியாக இருக்க தேவையில்லை. அப்போ இப்படி சிக்கனப்படுத்தி தான் லதாங்கி வாழ்கிறேன். அதால் லதாங்கி ஏழையும் இல்லை, சரியா? அதுக்காண்டி ஏழை இல்லை. கடவுளையண்டு பென்ஷன் வருது, டியூட்டரியில் ஒரு சின்ன வருமானம் வருது, சும்மா இருக்க மாட்டேன்னு இப்படி ஓடி அதை இதை செய்து இன்னொரு வருமானம் வருது. அதோட இன்னொரு பகிர்வையும் உங்களுக்கு சொல்லலாம், சேர்த்து தானே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்களேண்டா, ஒரு சந்தைக்கு, சரியா? சந்தைக்கு சிலர் என்னென்னா அள்ள கொள்ள லாபம் யாரும் ஆரிட்டம் எடுத்து வைத்து இதாக வந்துடுவாங்க, சரியா? அப்போ ஒரு இடத்துல பார்த்தேன், அங்கே மீனை 700 ரூபாய்க்கு வாங்கினார். ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கி போட்டு அதில் உடனே பாவம் அந்த மீன் பிடிச்ச ஆளுக்கு 700 ரூபா தான் போகும். உடனே பார்த்தா அதுலேயே 1500 ரூபாய்க்கு விற்கிறேன், சரியா? அதுலேயே அந்த ஸ்பாட்டில். அப்போ அப்படி எங்களுக்கு மனம் வருமா அந்தளவு விலை கூடி விற்க? கடைசியில் தான் அங்கேயே ஒரு 100 ரூபா 200 ரூபா வச்சுட்டு கொடுத்துட்டு போடுவேன் ஒரு கதைக்கு. ஆனால் அவர் 800 ரூபா வச்சு 1500 ரூபாய்க்கு அந்த மீனை கொடுத்தார். இப்போ பாருங்க, உற்பத்தியாளர் அதாவது கஷ்டப்பட்டவனுக்கு இல்லை, இடையில் உள்ள தரகருக்கு, சரியா? சரி, லதாங்கியும் இப்படி ஒரு சின்ன ஒரு வருமானத்தை தேடிக்கொள்வோம்னுட்டு என்ன செய்தேன், தேங்காய் கொண்டார்கள். தேங்காய் ஒரு 6 தேங்காய் கொண்டார்கள். அது உங்களுக்கு போய் இதோட இணைச்சி விட போகிறேன். பாருங்க, தேங்காய் கொண்டார்கள், சரியா? 6 தேங்காய் 700 ரூபான்னு சொன்னாங்க. 700 ரூபாய்க்கு பெருசாக இல்லை. ஆனால் இங்கே நெல்லியடியோடைய ஒப்படைக்கு 700 ரூபாய்க்கு லாபம் வந்துட்டு, சரியாக இருக்காது பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கலாமன்ட்டு 700 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டேன், சரியா? என்னுடைய ஆசை கொடுத்து அந்த 700 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு அவையால் தங்கள்கிட்ட இருக்குது தேவையில்லைன்றாங்க. இப்போ என்ன செய்கிறது? எனக்கும் பெருசாக நான் சமைக்கிறது இல்லை தானே. அது மாக்காப்பாவை என்ன நிசாவே சொன்னது, ஹெய்ம் சோவில் நிசாவே சொன்னது, நீங்கள் சமைக்கிற குறைவு தானே என்று சொன்னவா. அவள் தெரியாமலே அங்கே சிலது பிரபஞ்சம் சொன்ன மாதிரி அவைக்கு விளங்குதோ என்னவோ சொல்லிட்டேன், சமைக்கிற குறைவுண்டு. அப்போ நான் சமைக்கிற உண்மையில் குறைவு தான். அப்போ சரி, தேங்காய் இன்றைக்கு பிளாப்பழத்தையும் பெறமறியணும், சரி பெட்ரோல் செலவழிஞ்சாலும் பரவாயில்லைன்னுட்டு அங்கே கொண்டு போனால் அவங்க 700 தான் கேட்குறாங்க, சரியா? அப்போ அந்த 700 ரூபாய்க்கு நான் அந்த 6 தேங்காயையும் தும்பளையில் இருந்து பெருத்துறைக்கு காவி, டியூஷன் அடிக்க காவி, பெட்டி வடிக்க மாதிரி அதெல்லாம் காவி, வீட்டை கொண்டாந்து இவ்வளோ கை நோகும் அந்த காவி திரியவை.
இப்போ அதுக்கான கூலியே இல்லை, 700 வாங்கி 700 கொடுக்குறான்ட்டு நான் 800 கொடுப்போம்ன்ட்டு சொல்லி சரின்ட்டு பிறகு அவர் 800 வாங்கிட்டார். அது அதில் வருது நினச்சி விடுவேன். இப்போ 800 வாங்கினா யோசிச்சு பாருங்க. இப்போ அதில் 20 இது கொடுக்கணும். இது சைக்கிள் பாக்குக்கு 20 50 அப்படியே அந்த நல்ல ஆளும் அவர் ஏலம் கூறினவர் என்னட்ட வாங்க இல்லை. இப்போ அவருக்கும் ஒரு 20 இல்லை 50 போனால் அதில் என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. இல்லை தாங்க கை விரைக்க ஓடினாதான் மிச்சம். ஆனாலும் அந்த செடி ஒரு 30 எனக்கு அந்த கஷ்டத்து கிடைக்குது என்று யோசிக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேனேண்டா, முயற்சி இருக்கணும். சரி, யார்கிட்டும் போய் கையேந்துறதை விட நாங்கள் முயற்சியாக இருந்து எங்களோட வருமானத்தை கூட்டிக்கொள்ளணும், தக்க வைக்கணும். இப்போ இது ஒரு அனுபவம் போயிடுவேன். ஏன்டா அந்த நான் அடிக்கடி ஒரு கவிதையே எழுதினான்னு சொன்னான். என்ன கவிதையிலேயே அப்படித்தான் உற்பத்தியாளர் மீனவர் எல்லாம் கஷ்டப்படைக்க இடையில் நிற்கிற திறவர்கள் நிறைய உழைச்சிட்டு போடுவாங்க கஷ்டப்படாமல். அதுதான் இது ஒரு அனுபவம். அதை விட சிக்கனம் எல்லாமே எந்த நெல்லையில் தாங்க யூடியூப்பை கொஞ்சம் இன்னும் ஒரு 1500 1400 மணித்தியாலம் வரணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி.